ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி வந்து ஜேஇக்கான சிபிடி 2 எக்ஸாம் வந்து 22 ஏப்ரல் 2025 வந்து கண்டக்ட் பண்ணுறோம், 2 ஷிஃப்டாக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஷிஃப்ட் 1 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. சரிங்களா, ஷிஃப்ட் 1 கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சில டெக்னிக்கல் எரரால் அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதை தொடர்ந்து ஜேஇ சிபிடி 2க்கான ஷிஃப்ட் 2 மட்டும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், அதுக்கான ரீஷெடியூல் வந்து விரைவாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, இப்போ அதை தொடர்ந்து ஆர்ஆர்பி வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. நம்ம அதை பற்றி முக்கியமானவர்களாக பார்க்கலாம். சரிங்களா, மேற்கொண்டு ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ சிபிடி 2க்கான அந்த ஷிஃப்ட் 2 கேன்சல் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 ஜூன் 2025 அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. டென்டேட்டிவ்ன்ற வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டென்டேட்டிவ்னா அந்த எக்ஸாம் அந்த டேட்டு நடந்து முடிக்கிற வரைக்கும் அது டென்டேட்டிவ் தான். சரிங்களா, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்தெந்த ஜோன் சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம சென்னை ஜோனுமே இங்கே இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு ஆஸ் யூஸ்வல் ஆர்ஆர்பி சொல்கிறது தான், அந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 டேஸ் பிஃபோராக வந்து உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும், அந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 டேஸ் பிஃபோராக உங்களுக்கு கால் லெட்டரும் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே போல் முக்கியமான விஷயம் என்னன்னா, கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் ஷிஃப்ட் 2க்கு வந்து அப்பியர் ஆக வேண்டியது இருக்கோ, யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம், அவங்க மட்டும் தான் வந்து எலிஜிபிள் அப்பியர் ஆகிறதுக்கு. சரிங்களா, அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. மேற்கொண்டு உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் அன்லாக் கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்தர் அப்டேட்டுக்கு வந்து அந்தந்த ஜோன் ஆர்ஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேன்சல் பண்ண அந்த ஷிஃப்ட் 2க்கான சிபிடி 2க்கான ஷிஃப்ட் 2 சரிங்களா, அதுக்கான ரீஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜூன் 2025. ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.